வீரமே ஜெயம். வீரன் தன் மனைவியிடம் ஒதுங்கி நின்றான். தன் மனைவியிடம் தொடப்பக்கட்டில் அடி வாங்குறது தப்பி நின்றான். தப்பிச்சோடு. வீரன் வேறு வழி இல்லாமல் தன் மனைவியிடம் செருப்பால் அடி வாங்கி சரணடைந்தான். நீ செய்த சாம்பார் அமிர்தமாக இருந்து போய் சொல்லி மயங்கினான். கரெக்ட். வீரன் தூங்கினான். தலைவி எப்படி இருக்காங்க? தலைவெல்லாம் சூப்பரா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன திட்டிக்கிட்டு நம்மள கேட்ட வேலைலாம் வாங்கிக்கிட்டு அவங்க பிடிச்சலாம் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமா வச்சிருக்கு. அப்புறம் பொரோட்டா கடையில் ஏதோ சண்டை கேள்விப்பட்டேன். அதாவது புருஷன் பொண்டாட்டினா பொரோட்டா கடை மட்டும் இல்லை, வீட்டில் காட்டில் எல்லா இடத்துலையும் எல்லா புருஷன் பொண்டாட்டிகளும் பொண்டாட்டிக்கு சண்டை போட தான் செய்வாங்க. அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே? அவங்க எனக்குள்ளதான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூல் கூல். என் பையனை பற்றி சொல்லியிருந்தேன். அவனா தெரியுமே, அடிக்கடி பயந்து பேசுவான். பேசினாலே பதட்டமா பேசுவான். யாயிட்ட போனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போகணும்னு அப்படின்னு பயந்துனே இருப்பானே, அந்த பையனானு சொல்றேன். அவனேதான் மாரியாத்த கருணையால நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்க. அவன்கிட்ட நீங்க கொஞ்சம் பேசினீங்கன்னா கொஞ்சம் தைரியம் வந்துடும். நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க பையன் என் பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் வீரனா மட்டும் இல்ல, ஒரு பெரிய மாவீரனாவும் மாறுவான். ஐயோ, அந்த ஐயனார் துணைனால உங்களை மாதிரி மாவீரன் வந்தா சந்தோஷம்தான். இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு பயந்து இருக்க வேணாம். இங்க பாருமா, பெருமையா சொல்லிட்டு போறாங்க. ஓகே, தேங்க் யூ. வரங்க. என் புள்ள வீரன் ஆயிடுவான். ஹெல்ப்னு கேட்க வந்துட்டு என் குடும்ப பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கு. சலா, உன்னை பத்தி பெருமையா தான் பேசுறேன். வீரன் தனக்கென ஒரு அட்வைஸை கேட்டு அமைதியாக இருந்து கொண்டிருந்தான். ஐயோ, எல்லா வேலையும் நான் ஒருத்தனே பார்க்க வேண்டியதா இருக்கே. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற. சார், இந்த சூரிய வம்சம் படத்துல ஓனர் கூட நின்னுகிட்டே வேலை செய்வாரு, நான் படுத்துக்கிட்டே வேலை செய்வேன்னு சொல்லுவாங்க. அத இப்பதான் பாக்குறேன். செருப்பு பிஞ்சு போயிடும். ஒழுங்க எந்திரிச்சு வேலையை பண்றான். சார், இதான் வந்துட்டேன். ஆனா உன பைப்ல தண்ணி வேலை, லைட் எரியல், எல்லா வேலைக்கும் நம்மளே கூப்பிடுறானுங்க. வரேன். லைட் ஃபேன்ல பக்கத்திலே மாட்டி இருந்திருக்கலாம். தம்பி, தனக்கேன்னு பேசுறவர அந்த சுவிட்சை மட்டும் போட்டு விடுங்க, லைட் செட் பண்ணிக்கிறேன். அண்ணா, இந்த சுவிட்ச் அண்ணா? ஏப்பா, உன் வீட்டு சுவிட்ச் எதுன்னு உனக்கே தெரியாதா? சாரி, நான் மறந்துட்டேன். தம்பி, சுவிட்ச் போட சொன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஜெய், கேக்குதாடா? ஒண்ணுச்சி அவருக்கு ஷாக் அடிச்சிருச்சு. அம்மாஜியா உங்க பையனுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. அம்மாஜி ஒன்றுச்சி, வாங்க காப்பாத்தலாம். புடிங்க, வாங்க ஒன்றுச்சி. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10 ரூபாய்க்கு நடிக்கிறேன். டேய், இறங்குடா, உன் வீடு வந்துருச்சு. வீரன் இளவரசியை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். அக்கம் பக்கத்தினர் ஓ என்று பார்த்தனர். யாருங்க? டேய், என்னாச்சுடா? ஒண்ணு இல்ல, ஏதாச்சும் குரல் கேட்டுச்சு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு கேட்கல. இல்ல, எனக்கு கேட்டுச்சு. சரி, உங்க வீட்ல யாரா பார்த்தா பிரச்சனை சொல்லிவிடா. கிளம்புடா. அது இல்ல, இது ஒரு காலம் வந்துட்ட. வா, அப்படியே வீட்டுக்குள்ளேயும் வா. டேய், நீ ஏடா சொல்ற? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? அப்படிலாம் இல்ல. ஷாக் கொடுத்தா இவ்ளோ தைரியம் வரும் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே உன்னை கரெக்ட் கபத்துல வச்சு ஷாக் கொடுத்துருப்பேனே. அப்படிலாம் இல்ல, வீட்டுக்கு வரத்துல என்ன இருக்கு? நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஷோரா? ஷோர். வீரனுக்கு செருப்படி வாங்க நேரம் வந்துவிட்டது. ஏமாறாதே, பின்னாடி போகாதே. டேய், மேலே பாத்துட்டு அப்புறம் காக்கா வந்து கக்கா பெருப்பு வந்து உட்கார். யாரா இருக்கும்? உட்கார். வீரன் தன் கால்களால் வீட்டு கதவை எட்டி உதைத்தான். வீரனுக்கு உடனே கோபம் வந்தது. தன் தாயை எதிர்த்து பேசினான். மா, என்னமா பிரச்சனை இப்போ? இப்ப காலையில எட்டி வச்சா என்ன? என்ன எதிர்த்து பேசுறியா? அம்மா, அண்ணனுக்கு கோபம் வருதுமா. என்னடி நடந்ததுங்க? சிட்டிக்கு ஃபீலிங்லாம் வருது. இந்த பொண்ணு யாரா? மா, இவ்வளவுதான் 9 வருஷமா லவ் பண்றமா, இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய், உனக்கு இத வீட்ல சொல்றதுக்கே 9 வருஷம் கழிச்சு தான் தைரியம் வந்திருக்கு. அவகிட்ட லவ் சொல்ல எத்தனை வருஷம் கழிச்சு வந்தது? அவன் எங்க ஆண்டி சொன்னா? நான் தான் சொன்னேன். ஆமா. சும்மா நடு வீட்டுல நின்று நசநசன் பேசிக்கிட்டு வழி விடுங்க. வீரன் பேட்ச் செய்புல அனைவரையும் அடித்து வெளியேற்றினான். இவன் என்னடா மேல எதையோ பார்த்து முடிச்சிட்டு இருக்கான்? டேய், இனிமே பேட்ச் ஒர்க்லாம் பண்ண தல, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. சார், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, இவன் சொல்லுவான்.
இங்க பாருங்க சாப், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அவர் சொன்னாதான் நாங்க கேட்போம். இனிமே நான் தான். ரங்கராய சக்திவேல். அது இல்லடா, நான் தான் ஹவுஸ் ஓனர். ஐசை கெட் அவுட். 2 பேரும் வெளிய போங்கடா. ஓஹோ, ஐசே கெட் அவுட்டான்டா. ஏதோ வீட்டுக்கான பொருள் போல. வா தேடுவோம். அம்மா நீங்களும் தேடுங்க. டேய், உங்க 2 பேரும் வெளிய போ சொன்னேன். வெளிய போங்கடா. ஓ, வெளிய போய் பார்க்க மாட்டா. வா போலாம். விலகுப்பா. சார், வெளிய ஃபுல்லா தேடிட்டு ஐசே கெட் அவுட்டே காணோம். டேய், வெளிய போங்கடா. வெளிய போடா. வெளிய போடா. இனிமே உள்ள வந்து அவ்வளவுதான். போடா. போறடா. வீரன் பெரும் கோபம் அடைந்தான். போட்டான் புசுக்குன்னு. தலைவா சூப்பர்ப்பா. இப்பதான் என் பையனுக்கு கொஞ்சமாச்சு தைரியம் வந்திருக்கு. அதான் இதெல்லாம் எப்படி? அது ஒண்ணு இல்ல, உன்கிட்ட பேசுற நேரம் பார்த்து உன் பையனுக்கு ஒரு ஷாக் ஆச்சு தெரியுமா? ஆமா. அந்த டைம் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போயிருந்தோம். அங்க என்ன நினைச்சுன்னா, மேல பார்த்தா ஒரு அழகான பிளாஷ்பேக் தெரியும். லெஃப்ட்ல சைடுல பாருங்க. அங்கயா? ரைட்ல. அங்கதான். சரி. அதோ பாருங்க. அது கிளினிக் மாதிரி இருக்கு. அது ஆபரேஷன் தியேட்டர். அது பார்க்க கூடாது. ஓகே, மேல பாருங்க. வீரன் தற்போது மீட்டிங் இருப்பதால் டூ மச்சாக உறங்கி கொண்டிருக்கிறார். பல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நேரமும் நல்லா இருக்கு. பல்சுறாரு. டாக்டர், ஹி இஸ் ஆல் ரைட். ரைட்டுங்க, லெஃப்ட்டுங்க. ஐயோ டாக்டர், அதெல்லாம் இல்ல. அவன் நல்லா இருக்கானா? இப்போ ஓகே தானே? அவரு ஓகே தான். அவருக்கு பெருசா ஹை வோல்டேஜ்லாம் அஃபெக்ட் ஆகல. இவருக்கு ஷாக்னால எந்த பிரச்சனை இல்லை. இவருக்கு ஷாக் அடிச்சதுனால இவர் ஷாக் ஆனது தான் பிரச்சனை. ஓ சரி, ஓகே டாக்டர். இப்போ என்ன பண்றீங்கன்னா, உடல ஒரு சின்ன மைனர் ஆபரேஷன் பண்ணணும். ஐயோ, மைனர் ஆபரேஷன்லாம் ரொம்ப சிவியரான கேஸ். ஐயோ, அப்போ ஒரு மேஜர் ஆபரேஷன் அது பண்ணலாம் சார். நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். அப்புறம் ஓகே, சூப்பர். இந்த ஏர்பாட்ஸை அவனுக்கே தெரியாம அவன் காதில் வச்சு தைச்சிருங்க. தைச்சிடுறேன். இந்த கேமரா இருக்குல்ல, அவனுக்கே தெரியாம அவன் கண்ணில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணு. ஈஸி. சூப்பர். அவன் என்ன நான் பார்க்கணும், அதை நான் பார்க்கணும். நான் பேசணும், அவனா கேட்கணும். ஓகே. ஆனா 50 ரூபா நீங்க எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். ஷூர். என்ன இவன் இவ்வளவு பெரிய ஆபரேஷன் சொல்லியிருக்கோம், வெறும் 50 ரூபா மட்டும் கேட்கறான். சரி, ஏதோ செலவு மிச்சம் வச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நம்மளுக்குள்ள இங்க நடந்ததுல இது எதுவும் வெளில இருக்கிற டாக்டருக்கு போய் சேரக்கூடாது. ஓகே டாக்டர். டேய், நான் டாக்டரே இல்லடா, அதான்டா பிரச்சனை. டேய், டாக்டர் சொல்லிட்டு போன, இப்படி சொல்லிட்டு போற. டாக்டர் பாக்குற வேலை கம்பவுண்டர் பண்றீங்க. வீரமே ஜெய். சரி, எனக்கு வேலை ஓகே தான். சார், சார் இருக்கீங்களா? சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பேசாம இருங்க சார், இல்லனா ஹவுஸ் ஓனர் வெளியே தத்திடுவார் சார். சார், சார் இருக்கீங்களா சார்? இது ஒரு பைத்தியம். யார்கிட்ட பேசுது, எதுக்கு பேசுனே தெரியாது, பேசிட்டே இருக்கும். அண்ணே, நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்க பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க. அப்படியே என்ன பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள் பேச வேணாம்னு சொல்லுங்க சார். அவரே சாப்பிட போயிருக்காரா? நீ போய் சாப்பிட்டு வந்து பேசுறியா? சரிங்க சார், வரேன் சார். போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு வந்து பாருப்பா. நல்லா கலகலன்னு பேசுவாரு. சரிங்கண்ணா. ஐயோ, 1-2 பைத்தியம்னா பரவாயில்ல, இந்த பில்டிங் மொத்தம் பைத்தியமா தான் இருக்கு போலயே. சீக்கிரமா வேலையை முடிச்சு கிளம்பிடுவோம். சார், எனக்கு மட்டும் தான் இப்படி பிரச்சனை கொடுப்பீங்களா சார்? எங்க சார் எங்கன்னு தெரியலையே. சார், சார் கேக்குதா சார்? சார், என்ன சார் இப்படி போட்டீங்க? எப்பா, அந்த பேக்ல ஸ்க்ரூ டிரைவர் இருக்கான்னு பார்த்து சொல்லு, அதுக்கு தான் போட்டேன். இல்லாட்டி பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ, நான் வெளியே போய் வாங்கிக்கிறேன். டேய், யாரா வீட்ல யாரா பேட்ச் ஒர்க் பண்ண வந்தவங்களை வெளியே அனுப்பிச்சது? சார், சார் எதுவும் கேட்கல சார். ஏண்டா உன் மூஞ்சி நேரம் என்ன பேசிக்கிட்டு இருக்க, இங்க பார்க்காம அங்க பார்த்துக்கிட்டு இருக்க? வீரன் ஹவுஸ் ஓனர் மீது கடும் கோபம் கொண்டான். சார், விட்டுட்டு கேக்குது சார். என்ன சொல்ல கேட்க மாட்டான். வீரன் காண்டான். சார், நீங்க சொல்றது எதுவும் கேட்கல சார். அடிங்க, திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க பார்க்காம அங்கேயே பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. தம்பி, வீரன் ஹவுஸ் ஓனர் மேல செம்ம காண்டாயிட்டான். சார், திரும்ப எதுவும் கேட்கல சார், விட்டுட்டு கேக்கு சார். டேய், வீரன் ஹவுஸ் ஓனர் மேல செம்ம காண்டாயிட்டான்னு சொல்றேன். வீரன் ஹவுஸ் ஓனர் மேல செம கோவமா இருக்கானா அப்படின்னு அவன் சொல்றான். கோவமா இருக்க நீ? சார், நான் எங்க சார் கோவமா இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க சார். அவன் சொல்றான். சார், சார் மன்னிச்சிருங்க சார். வீரன் ஹவுஸ் ஓனர் மேல சரியான காண்ல இருக்கான்டா. சார், மன்னிப்பு கேட்கிறோம் மனுஷன் சார், மன்னிப்பு ஏத்திக்கிறோம் பெரிய மனுஷன் சார். ஏய் வீரா, வீரா சொல்றது கேளுடா. டேய் கால்ல விடாதடா. மன்னிச்சிருங்க சார். சார் மன்னிச்சிருங்க. ஏய் வீரா, என்னப்பா படுத்துட்டான்? ஐயோ, ஏர்பாட்ஸ் சார்ஜ் காலி ஆயிடுச்சு நினைக்கிறேன். சுத்தம். ஏங்க சத்தியமாங்க ஆபரேஷன்ல உண்மைங்க. வீரன், டேய் சார் மன்னிச்சிருங்க சார். சார் மன்னிச்சிட்டு சார். என்ன சார் மன்னிச்சிட்டீங்களா? நல்லது சார். தப்பிச்சம்பா. வீரன் மீண்டும் கோழையான்.